விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நகரம், செஞ்சி செல்வகுமார். இப்ப இந்த இளையோர் தலைமுறை குழந்தைங்க பாதிக்கப்படக்கூடிய காரணம் ஒண்ணு பெற்றோர்களா, இல்ல ஸ்கூல் ஆசிரியர்களா, இல்லைன்னா அரசாங்கமா? இதுல 3 தடவை ஒரு டாபிக்ல கேட்டுட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்ல வரனா, எந்த பெற்றோரும் குழந்தைங்களை பாதிக்கப்படணும்னு யாரும் அறிவிக்க போறது இல்ல, சொல்ல போறது. நமக்குள்ள நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இதுல என்னன்னா, இதுல இருக்கிற அரசாங்கம் தான் நேரடியா காரணம் சொல்லலாம். என்னன்னா, இப்ப இருக்கிற ஸ்கூல்ல எடுத்துங்க. ஸ்கூல்ல நாங்க படிக்கும் போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னெல்லாம் எல்லா ஆசிரியரும் அடிச்சுதான் திருத்துவாங்க, எந்த ஒரு சிறிய தப்பு இருந்தா கூட. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு குழந்தைங்க அடிக்க முடியல. இது ஒரு முதல் காரணமா இருக்கும். இன்னொன்னு என்ன, 2வது காரணம் என்னன்னா, சேர்க்கை. பசங்க கூட சேர்ற சேர்க்கை எல்லாமே குடிச்சிட்டு, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா செஞ்சில எடுத்துக்கங்க. இப்ப பஸ் விட்டு இறங்குங்க, ஸ்கூல் பசங்க பஸ் விட்டு இறங்கினோடனே லெஃப்ட் சைட்ல ஒயின் ஷாப், கூட்டு ரோட்ல. அடுத்து பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல அங்கேயும் ஒயின் ஷாப். அதுக்கு அடுத்தது ஸ்கூல் போற வழியில நெடுக்க ஒயின் ஷாப் தான். அதுக்கு அடுத்து நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூட எடுத்தீங்கன்னா அதுக்கு எதிரிலயும் ஒயின் ஷாப் தான். அதுக்கு அடுத்தது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அரசு கலைக்கல்லூரி அப்பம்பட்ல. அதுக்கு பின்னாடி ஒயின் ஷாப் தான் இருக்கு. இந்த ஒயின் ஷாப்பை தேடி தேடி கரெக்டா ஸ்கூலு, அந்த அரசு அலுவலகம், மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடம், இதே அதிகமா இருக்கிற இடம் ஃபுல்லாவே மக்கள் எங்க அதிகமா நடமாட்டம் இருக்குது அங்கதான் ஒயின் ஷாப்பும் இருக்கு. இது ஒரு காரணமா அமையலாம். இன்னொன்னு, நிறைய பெற்றோர்கள் போய் அதான் சொல்ல முடியும், நம்மளோட குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு பெற்றோரும் குழந்தைங்க அழிஞ்சு போன நினைக்க போறது இல்லை. ஆனா இந்த கூட சேர்க்கை இருக்கிற பசங்க சரியில்லை. ஒண்ணு, இதுக்கு அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, இப்ப ஆசிரியர் அடிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா ஆசிரியர்கிட்ட நேரா கேஸ் போடுறது. என்னன்னா, நான் அரசியல்ல இருக்கேன், நான் திமுக இருக்கிறேன், இங்க இருக்கிறேன் அங்க இருக்கிறேன்னு பேசுறது. இது ஒரு காரணமா அமையும். அவங்க சரி எங்கேயோ போவோம், நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு எல்லா ஆசிரியரும் எதிர்பார்க்கறாங்க. தான் யாரும் அடிச்சுட்டு இருக்கோம்னு இப்ப இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போறாங்க. இதுல அரசாங்க தலையீடு எதுவுமே பண்ண முடியல. ஒயின் ஷாப் மெயினா மூடிட்டா ஒரு 50% முடிஞ்சிடும். இதுல குழந்தைங்க பாதிப்பு ஏற்படுறது வாய்ப்பு கம்மியாயிடும்.